கொண்டு அப்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அவர்களிடம் பேசினார், அவர்களை போதித்தார். ஆவியே, ஏழ்மையானவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் மாணவ ராஜ்யம் அவர்களுக்கே உரியது. துக்கமுள்ளவர்கள் பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் நாடுகள் அடைவார்கள். சமாதானமானவர்கள் பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்திரம் செய்ய போகிறார்கள். நீதி என்பதற்காக பசியும் தாகமும் கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் இரக்கம் அடைவார்கள். தூய இருதயமுள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். சமாதானம் செய்பவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுபவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் வானவராஜ்யம் அவர்களுக்கே உரியது. நீதிகளுக்கெதிராக பொய்யாக சொல்லி துன்புறுத்தினாலும் நான் நிமித்தமாக எல்லா விதமான தீமையும் உங்களுக்கு எதிராக சொல்லினாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள். மகிழ்ச்சி அடைந்து ஆனந்திக்குங்கள்.